ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என் செடியை ரொம்ப நாஸ்தி பண்ண ஒரு கல்ப்ரிட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கார்டனை க்ளீன் பண்ணும்போது என்னோடய இந்த பிளான்ட் மட்டும் ரொம்ப கொஞ்சம் இலையெல்லாம் கடி வாங்கி போய் ரொம்ப சோர்ந்து போய் நின்றுச்சு. ஸோ எல்லா இலையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த கேட்டர்பில்லரை கண்டுபிடிக்க போகலை. இது வேக செடிக்க மூட்டை வேறு அதை ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருந்து. ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். லாஸ்ட்டு ஒரு இலையை தூக்கிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கேட்டர்பில்லர் இருந்துச்சு. நான் இவ்வளோ பெரிய கேட்டர்பில்லராக இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு என் தோட்டத்தில் நான் பார்க்குறேன். இல்லாமல் குட்டி குட்டி புழுவாக இருக்கும். ஸோ அது சரி விடலாம். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நம்ம விட்டோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா செடியுமே அது வந்து ஒரு நாளே ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிடும். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி வல்லாரைக்கீரை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒரே நாளில் கொஞ்சம் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன கேட்டர்பில்லர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் நைட்டோட எல்லா இலையுமே சாப்பிட்டுட்டு, ஸோ இதை சின்ன புழு தானே போட்டு அப்படின்னு விட்டோன்னா நம்ம செடியை காணாது. அதனால தான் இன்றைக்கி பார்த்து நான் அதில் அந்த கேட்டர்பில்லரை எடுத்தேன். அது அசையவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. நானும் ஏதோ என்னடா செத்து போச்சா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது உயிரோடு தான் இருந்துச்சு. அதுக்கு வாயெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டர்பில்லராக இல்லை பாம்பான்னு கூட டவுட் வந்துச்சு. அந்த மாதிரி தான் அதுக்கு ரியாக்ஷன் இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி பெரிய கேட்டர்பில்லர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.